அந்த வட்டத்திற்கு அப்பாற்பட்டு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார் அல்லது தகுதியான வேலையை பெறாமல் இருக்கிறார். இவர்களையெல்லாம் அழைத்து வந்து இவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் வகையிலே பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம். இதற்கு நாங்கள் ஏன் மசூதிகளை தேர்ந்தெடுத்தோம் என்பதனையும் விளக்க விரும்புகிறேன். மௌலானா அவர்கள் நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே பள்ளி எந்த அளவுக்கு பயன்பட்டது 24 மணி நேரம் அது திறந்தே இருந்தது என்பதை எல்லாம் அழகுரை சொன்னார்கள். பள்ளி என்பது அடிப்படையான ஒரு தூய்மை நிறைந்த இடம், பொல்யூஷன் ஃப்ரீ. ஆகவே அங்கே கல்வி கற்பதற்கு வேறு இடையூறுகள் இல்லாத ஒரு இடம். அது மட்டுமல்ல, மௌலானா அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு ஊரிலும் ஒரு முஹல்லா இருக்கிறது, ஒரு ஜமாத் இருக்கிறது, அதனை ஒட்டி ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் இந்த கல்வி கற்பதற்கு உரிய மிக அண்மையிலே இருக்கிறது என்று பொருள். பஸ் ஏறி அல்லது ட்ரெயின் ஏறி அல்லது நெடுந்தூரம் பயணம் செய்து போக வேண்டிய அவசியம் இல்லை, 2 வீலர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் இந்த முஹல்லா பள்ளியை இத்தகைய ட்ரைனிங் கொடுப்பதற்காக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு வாய்ஸ் பொல்யூஷன் கூட இதில் கிடையாது. இங்க இருக்கிறோம், அருகில ஒரு இந்த மவுண்ட் ரோட் அண்ணா சாலையில ஏராளமான உந்துகள் போய்கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் இங்கே ஒரு அமைதி தவழுகிறது. அதன் காரணமாகவும் ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்தால்தான், ஒரு மசூதியை தேர்ந்தெடுத்தால்தான் இந்த பயிற்சி அமைதியாக வழங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்ற கருத்திலே தான் இதனை தேர்ந்தெடுத்து தரும். மௌலானா அவர்கள் சொன்னதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் அவர்கள் அதனை பயன்படுத்தி நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். அதுதான் கோர்ட்டு, அதுதான் ஸ்கூலு, அதுதான் அம்பாசிடர்களை வரவேற்பதற்குரிய இடம், அதோட விசேஷம் என்னன்னாக்கா அதுதான் ஜெயிலு. இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு இடங்களோ கட்டடங்களோ அமைப்புகளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்ததில்லை. ஆகவே இந்த பெரும்பாலான பள்ளிகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு தகன் இருக்கும், அங்கேதான் தொழுகை நடக்கிறது என்று கொள்ளலாம். அதை சுற்றிலும் வராண்டா போல இருக்கும், அங்கேதான் மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அதாவது ஒரு பள்ளியை தேர்ந்தெடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் தோன்றவில்லை, வரவில்லை. அதோடு மட்டுமன்றி ஒரு பள்ளிவாசலில் சமுதாய தொடர்பு ஏற்படுகிறது. 5 வேளையும் அந்த முஹல்லா மக்கள் வருகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். அவர்களோடு இளைஞர்களுக்கு உள்ள தொடர்பு வளர்கிறது. நான் மலேசியாவில் பார்த்தேன், பரல் தொழுகை முடிந்தவுடன் 2 புறமும் திரும்பி கை கொடுக்கிறார்கள், அருகிலே இருப்பவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள். அது வழக்கமாக ஆகிவிட்டது அங்கே, அது ஒரு பண்பாடாக இருக்கிறது. அருகிலே இருந்தவர் நெடுநாள் பேசாதவராக இருக்கலாம், அல்லது ஒரு தொடர்பே இல்லாதவராக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அந்த கை கொடுத்து முசாவாத் செய்து கொள்வதிலே ஒரு அருமையான உள்ளீடு இருக்கிறது. அதுபோல இந்த முஹல்லா மக்களுக்கும் நாம் கல்வி அளிக்க விரும்புகிறோம், பயிற்சி அளிக்க விரும்புகிறோம் என்று நினைக்கிறோமே, அந்த மாணவர்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திருக்குரானையும் பொருள் தெரிந்து ஓதுவதற்குரிய பயிற்சியும் அளிக்க வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். திருக்குரானுடைய கருத்துக்கள் அன்றாடம்
மக்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு தீர்வு தருகின்ற ஒரு பொக்கிஷம். ஆகவே அதனை பொருள் தெரிந்து இந்த பயிற்சியாளர்கள் பயனாளிகள் மேற்கொள்வார்கள் என்றால் நம்முடைய மார்க்கத்தை பற்றி பிறர் அறிந்து கொள்வதற்காக அது ஒரு வாய்ப்பாக அமையும். நாமே திருக்குறானை பற்றிய சிறப்பாக பொருள் அறிந்து தெரிந்து கொண்டோம் என்றால் பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கு அவர் எளிதாக. ஆகவே இந்த பயிற்சி பெறுகின்றவர்கள் பல வகையான சிறப்புகளை, சிறப்பு தகுதிகளை, சிறப்பு பயிற்சிகளை பெறுகின்றார்கள் என்பதனை இந்த திட்டம் வலியுறுத்தி நிற்கிறது. ஆளுமை என்ற ஒரு சொல் இருக்கிறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஒரு தலைமை தன்மையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி. தலைமை பண்பு, அதாவது எல்லோரும் ஒரு தலைவராக வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் இந்த பயிற்சியை வழங்கவில்லை. ஒவ்வொரு பயிற்சியாளரும் ஒவ்வொரு பயனாளியும் ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி அதற்கு தலைவராக வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் இந்த தலைமை பண்புகளை உங்களுக்கு சொல்லித்தர விரும்பவில்லை. அந்த பண்புகள் உங்கள் உள்ளத்திலே வளர வேண்டும். வழிகாட்டுகின்ற பண்பு, அன்பு காட்டுகின்ற பண்பு, எளிமையான பண்பு, எல்லோரையும் அணைத்து செல்லுகின்ற பண்பு, இவைதான் இந்த தலைமைத்துவத்துக்கு உரிய பண்புகள். எல்லோரும் தலைவராக வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் இந்த பயிற்சிகளை உங்களுக்கு வழங்கவில்லை. அதோடு இன்று ஆங்கில சொல்லாற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல். அது எல்லா வகையான பணிகளை தேடுபவருக்கும் தேவையாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறார்கள். அந்த குரூப் டிஸ்கஷன்ல முன்கூட்டியே ஆங்கிலத்தில் ஏதேனும் ஒரு கருத்தினை அது சரியா தப்பா என்பதனை எல்லாம் சிந்திக்க கூடாது. உடனடியாக அவர் அந்த தன்னுடைய தலைமை பண்பை காட்டுகின்றாரா என்பதுதான் அந்த குரூப் டிஸ்கஷன்ல பார்ப்பார். ஆகவே இது போன்ற நல்ல பயிற்சிகளை எல்லாம் வழங்குகிறோம். நேர்முக தேர்வு இருக்கிறது. நேர்முக தேர்வில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், எப்படி விடை இருக்க வேண்டும், என்ன வகையான கருத்துக்களை அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும். ஏதோ நேர்முக தேர்வு என்றதும் நம்முடைய அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டு யாரும் கேட்டு விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் படித்த கருத்துக்கள், படித்த நூல்கள், படித்த பாடங்களை பற்றித்தான் நேர்முக தேர்வில் கேட்பார்கள். ஆகவே அதற்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது. இது போன்று எண்ணற்ற பயிற்சி திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது தவிர வெப் டிசைனிங், நான் முன்னரே சொன்னது போல வெப் டிசைனிங், கிராபிக் டிசைனிங், இது போன்ற பல்வேறு பயிற்சிகளையும் அளிப்பதற்கு திட்டம் இருக்கிறது. ஆகவே இப்போது எங்களுக்கு தேவை என்றால் மாணவர்கள், முழு நேர மாணவர்கள், காலையில் 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த பயிற்சிகளை, பாடங்களை ஒரு 3 மாத காலம், அதற்காக மிக நீண்ட கால இடைவெளி தேவைப்படுகிறது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வருகிறார்கள் மாணவர்கள். அவர்கள் 1 வருட படிப்பினை கூட மேற்கொள்கிறார்கள், 1 வருட பயிற்சியை கூட மேற்கொள்கிறார்கள். அந்த 1 வருட பயிற்சியை நாங்கள் 3 மாதங்களிலே உங்களுக்கு தந்து விடுகிறோம். அடுத்த 2 மாதங்கள், மொத்தம் 5 மாத பயிற்சி என்பது திட்டம். அடுத்த 2 மாதங்களில் அந்த வேலை ஈடுபாட்டுடன் தெரிந்து கொள்ளுகின்ற செய்திகளை சொல்லித் தருகிறோம். ஆகவே
தகுதியான வேலை கிடைப்பதற்குரிய பயிற்சி இங்கே நிறைந்து கிடக்கிறது, கொட்டி கிடக்கிறது. அதனை மௌலானா அவர்கள் சொன்னதை போல நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நாங்களும் உங்களை தேடி வந்து அடைந்து உங்களை அடையாளம் கண்டு இங்கே அழைத்து வருவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம்.